Thank you, Jesus. 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 Reba karadalaba shavalabarabalaba rekala dianchona dibi. Rema shataradalaba shikala nidi nikamara diantona dibi. Nauradalada. Machi dini kana shidili mawa kawuradaladi. Yeshivin namatinale. Yeshivin namatinale. Reba karabala bara 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 shidili kiri di antona dibi rebala bara shivilibi. Nadura daladi antona di. Disha daladi. Yeshuvin namatinale. Hallelujah. Hallelujah. Mahimay 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 karagat. Erangattum 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 Yeshuvin namatinale. Reba shadala radali. Rebo karadala bashi bilibara bala bashi bilibari bili antona di. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Yeshua, உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ரிபாஷி பெலி பெரி பமாவா காராதலி ஆஞ்சோனதி. Nausha talaridi bawakaradi nidi kalane shiantanadi. Rebo shidili mawakaradi nini kanaradi antana la barabaraba shidili nikelidi antanadi. Nashudili bawakaradi. Yeshuwe umakunanti. Nallava 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 nallava. Our parisuddhar 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 parisuddhar. Our parisuddhar 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 parisuddhar. ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ரிபாஷிதி நீமாவா காரதலிதி நீ கலாதி நவுஷா கலரதலபாஷி விலிபிதி அக்கோலா நீ ரீதிலி மாவா ஷீதிலி நிக்கினி அகோராதி யாந்தனதி நாஷீதிலி மாவா காராதி லபஹா நிஷிதி Nishadaladi Antona Divi or Deviga Vallame, Deviga Vallame, Deviga Lavallame, Jehovah, 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 Jaire, Ishwe, Manan to the Kirin, to the Kirin, to the Kirin, to the Kirin, Omri Mahime, 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 Rima Shadala Rabala Varakala, the Anton, the Parisutabian or the Abhishegum, Abhishegum. Apa, the Neretulum Parisutabian or the Abhishegum, Parisutabian or the Abhishegum, over a Pelegalim Toron. Rima shidili barala karadali di antonadi riba karadala di bishibili mavara di antonadi. Neshidili di ki riba karadali akaradali bivaradali antonadi எங்களை விடுவிப்பவர் விடுவிப்பவர் விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர். எங்கள் கால்களை அப்பா வலைக்கும் தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவர். சத்துருவின் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்காத என் ஆண்டவர். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரிமா ஷாதல ரதல பகாரதலி பரியாக்குனதி பலிபி ஷிதிலி ஆந்துனதிபி பரினி ஷிதிலி கரதலி ஆந்துனதிபி. பரிசுத்த ஆவியின் வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர். ரிஷிதிலி மாவா கரதலி தினி கானவலாபா ஷிதிலி ஆந்துனதி Rima shidili baba karadili nau karadala daishiki ni me washadala redi antuna debi Reba shakala redili ankonadi Rebo shidili mawa redi antuna di ni mawa karadili di antuna di ki shidili na deri antuna di na shidili mawa karadili baba ka nishidili antuna di Rebo shidili antuna debi. ஆவியானவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் அப்பா இதில் இணைகிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும். யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை காணணும் அதிசயத்தை காணணும். என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். நீ காரதலபா சித்திக்கு நீ தியாந்துனதி நஷி தில்லி மாவா ரதலதி ஷிக்கி தியாந்துனதவி. ராஜா இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பணும் அப்பா. மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா சுவாமி ஒவ்வொருவரை நீ தொடரணும். ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் தானே மகிமை நிரப்பப்படணும் அப்பா. சுவாமி சுவாமி உங்க மகிமையை நாங்கள் காணட்டும். உடைய வல்லமை நாங்கள் காணட்டும்.
ஹல்லேலூயா, உங்க அபிஷேகத்தை நாங்கள் உணரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தகப்பன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தேவன் அப்பா. எங்கள் தலையை உயர்த்துகிறவர், புதிய பலத்தால் எங்கள் அபிஷேகிக்கிறவர் அப்பா. உன்னதமானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். விசேஷித்த இந்த ஜெபம், ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. மகிமையை இது ஊற்றும். சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி எடுக்கும், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும், கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றும். ரிமா காரை ஷீதி நீ மாவா ஷிக்கலா மாவோ ஷீதி நீயாந்தோனதி நரதலா கரலா ஷிக்கலதி டிபோ ரிபலபா ஷிதியாந்தோனதி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையும் அபிஷேகமும் ஒவ்வொருவரையும் தொடரும் அப்பா. ஆவியானுடைய வல்லமை அபிஷேகமானது, வல்லமை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இதில் இணைகிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளும் அப்பா, எந்த இடத்திலிருந்து கவனித்து கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ மகிமை, தேவ வல்லமை பிள்ளைகளை தொடட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். ரிஷி தீதி கரண ஷதல ரதல பஷி பினியாத்து நதி நஷதல ரதில பகரதியாத்து நதி நஷிதிலி மவகரதி நீதி தீனி கனதி ஷிதிலியான் நவுரதல பஷிதிலி நிகலதி நிமகரதலி தியாத்து நதி நஷிதிலி மவஷிக்கல தியாத்து நதி வரபல ஷித்தி நீதி கனதியாத்து நதி. வல்லமையும் அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரிபா ஷாதல ரதல கரதலி பிஷி பிதியாத்து நதி நஷிதிலி நிகரதலி கரலப ஷிதினி தியாத்து நதி. வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. ஒரு தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளணும் அப்பா. ரிஷாதல ரதலி மாவ கரதி நிதி ஷிதிலி தி கரபல ஷிதினி தியாத்து நதி நிஷிதிலி வரபலப ஷிபிலி பரகல தியாத்து நதி. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இயேசப்பா, விருப்பத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், முழு ஆத்மாவோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், முழு பலத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவாமி, எங்கள் மேல் இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவனாய் இறங்கும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தாரும் அப்பா. யெகோவா ஷமா, எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் மகிமையின் ராஜா நீர். ஓ ரிஷாதல ரிதிபிகா நஷிதி நிமவல ரியாந்து நதிபி. யெகோவா மக்கதீஸ். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தமுள்ள தேவன். எங்களை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறவர், எங்கள் பரிசுத்தராகிய தேவன் நீரப்பா. எங்கள் நடுவில் உள்ள பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஹல்லேலூயா. மகிமையான தேவன் அப்பா. Rima shatala redi berike ya kora dili mawashi nidi nini awaha ma ukara dili nishi dili na shatala redili bakara di antana di nidi le antana di nashi di nimu okara di libi antana di neshi di antana di na shatala radala bakari di antana di bi. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும். தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். ரே மாகாரதலபாஷி பிலி கிரிதி antana di ஷிதிலி தினியா கனதி na shatala radalabashi di கிரி ராஜா, இந்த ஜெப நேரத்தில் உங்க வல்லமையை நீர் ஊற்றணும், உங்க மகிமையை நீர் ஊற்றணும். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்ருவின் கிரியைகள், போராடுகிற பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் செயலற்று போகும். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் அப்பா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல யாரெல்லாம் இணைகிறார்களோ, எத்தனை பேர் சுவாமி இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, இன்னும் அப்பா எங்கெங்கிருந்து அப்பா பிள்ளைகள் இணைந்தாலும் சரி, இதை பார்க்கிற வேளையிலே மகிமை பிள்ளைகளின் இருதயத்தில் இறங்கும் அப்பா. இதில் இணைகிற ஒவ்வொரு இருதயத்தையும் என் கர்த்தருடைய கரம் தொடும். உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்படுவார்கள். மகிமையானது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. பிரகாசமான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கும். ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கும். அல்லேலூயா. மகிமையான தேவன் நன்மையானவைகளை செய்வார். ஓ ரீபா ஷீதிலி மவாரா தாலா ஷிக்ரி நீ தி ரீதி அபாரா தலி நா ஷாதா ரதிலி
karadian chunadibi rishi dili mawashi ni karadili mawa avuradali dian tanadi nashadala radalaba shakala dian chunadabi rishi dili mawa karadishi dian chunadi rimala ridian tunadi nakaradi ni boshi diliki nishatali rimawaradi nitikala ni nishdibi rimakarajala rashe dili mawa yasu dili mawa karidian tunadi nira nishatala reko huishi dian tunadi raboshi bili barakara dian tunadi kanadi shidian nikala rejushi adian dian bahare dian tunadi niawara dala kshaba ridian tunadi nashatala raba rikala radala bashi bili kriyan tunadi reshi dili bakara dili shakal dian tunadi nawra dala di shiti nikni dela khara dili antanaba mawra dala shi dili ki nishi dili ka mawkara dili yabu radala ba shikili dian tunadana horidian நேஹார திலா பாரதிய தீத்திக்கல ரதி வல்லமையுள்ள உம்முடைய கரம் இறங்கட்டும். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஹல்லேலூயா அவரை மூளைக்கு தலைக்கல்லாயானாராம். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அவரால் அன்றி வேறொரு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. என் கிறிஸ்து இயேசுவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. ஓ ரீ ஷாத்தானா nikana de shidili mabaka ni shidili mawardi ni kana baradela de shidian tunadibi shidili karadali shitini dikalabaka shidian tunadi namagardi na radili baha horiyan di nikana shidilian tunadibi அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நாமம் பேசப்படும் இடத்தில் அற்புதம் அடையாளங்கள் உண்டு. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவராம். அல்லேலூயா. மகிமையின் ராஜா அந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடரும். ஒவ்வொரு இருதயத்திலும் காணக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், பாரங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகணும். அல்லேலூயா. மகிமையின் ராஜா நீர் உட்பிரவேசிக்கணும் அப்பா. இதோ வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயம் என்கிற அந்த கதவை திறக்கிற பொழுது நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அவன் இருதயத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னீர். அவனோடு கூட அவன் வீட்டுக்குள் அமர்ந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீர். இந்த நேரத்தில் மகிமையின் ராஜா நீர் அற்புத கரத்தை நீட்டணும். வல்லமையுள்ள கரம் வெளிப்படணும். அல்லேலூயா. சத்துருக்கள் விலகணும், பிசாசுகள் கட்டப்படணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகணும். மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் பலிக்காதே போகணும் அப்பா. பில்லி சூனியங்களும் ஏவல் பிசாசுகளும் ஐயோ எதற்காக நான் இவரிடத்தில் வந்தேன் என்று தெரியலை என்று சொல்லி திக்கு முக்காடி பிசாசுகள் வெளியே ஓடணும். ஏவல் பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே ஏறி ஓடணும் சுவாமி. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது மகிமை வீடு நிரப்பட்டும், பிள்ளைகள் இருக்கும் இருதயத்தை நிரப்பட்டும். அல்லேலூயா. உன்னதரின் மகிமையான பிரசன்னமானது ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பணும். அல்லேலூயா. மகிமையானது பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், எல்லா போராட்டங்களும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் விலகிட என் தேவ ஆவியானுடைய அபிஷேகம், என் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாளிலும் ஒவ்வொரு மேலும் இறங்கணும். ரிஷிதிலி மாவா மௌகரதலி திபி ரிஷிதிலி யாச்சுனதிபி ரஷதல கரதலபா ஷிபிலிபி யாக்குலா நீமா ஷிதிலி மாவா ரதலபா ஷிபிலி யாக்குலா தியாச்சுனதிபி. எந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் நீங்கள் எங்கிருந்து இணைந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உங்களை நிரப்பும். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லே. தெய்வீக பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் உங்களை விலகி போகணும் இயேசுவின் நாமத்தில். உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரா. அவர் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ வசனம் சொன்னது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஒரு மனுஷன் எவ்வளவு தாகமாய் இருப்பானோ அவ்வளவாய் அவன் என்ன செய்வான், அவனால் அந்த தண்ணீரை குடிக்க முடியும். எவ்வளவு தாகம் இருக்கிறது. இந்த தேவனை அடைய வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பிரசன்னத்தில் மூழ்க வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் எத்தனை பேர் இதில் இணைந்து என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தில் அல்லேலூயா, அந்த அபிஷேக ஜெபத்தில், இந்த அக்கினி அபிஷேகத்தில், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் நான் பெருகணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இன்னும் வேணும், ஆவியானுடைய பலன் இன்னும் வேணும் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தாகத்தோடு உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா நீங்கள் கேட்டு பாருங்கள். தேவ அபிஷேகம் நீங்கள் இருக்கும் வீடுகளுக்குள் இறங்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளுக்குள் இறங்கும்.
என் தேவனுடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற உங்கள் வீட்டுக்குள்ள, நீங்கள் இருக்கும் இடத்துக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவரே என் மேல் ஊற்றும் அப்பா, உங்க மகிமையை என் மேல ஊற்றுங்க ராஜா சொல்லி பாருங்க, கேட்டு பாருங்க. தெய்வ அபிஷேகம் உங்க மேல இறங்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை உங்களை நிரப்பும். பாருங்க, அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள ஹல்லேலூயா சீஷர்கள் அமர்ந்திருந்தாங்க. அடைக்கப்பட்ட அறைக்குள்ள பயந்து போய் இருந்தாங்களாம். பயந்து போய் அவங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினார். தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, எருசலேமில் காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். பாருங்க, காத்திருப்பது என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருக்கென்று காத்திருக்கிற பொழுதுதான் அதிசயங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டுமா? நாம் காத்திருக்கும் பொழுதுதான் சத்துருடைய கிரியைகள் நம்மை மேற்கொள்ள அது முயற்சி செய்கிறது. பாருங்க, கழுகு எப்படி காத்திருக்கிறதா? கழுகு அல்லேலூயா தன்னுடைய அலகு, தன்னுடைய கால் நகங்கள், அதோடைய சிறகுகள், அது அதிகமான எடையை கொண்டு அதால தூக்க முடியாம, பறக்க முடியாம போகிற பொழுது அது தன் அலகினால் என்ன செய்யணும், அத்தனை சிறகுகளையும் அது கொத்தி எடுத்து கீழே போட்டுருதான். அதனுடைய நகங்களை அதுவே உடைத்துக் கொள்ளுகிறது. வாயின் அலகை உடைத்துக் கொள்ளுகிறது. ஆமா, தன்னை பாருங்க, ஒன்றுமே இல்லாதபடி, சரீரத்துல ஒரு முடி கூட இல்லாதபடி, ஒரு சிறகு இல்லாதபடிக்கு, அதால காயல நகமும் இல்லை. ஆமா, வாயில கூர்மையான இப்பொழுது அலகும் கிடையாது, கொத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குகிறது. அது என்ன செய்கிறதா? பழைய காரியங்களை எல்லாம் எடுத்து வெளியே போடுகிறது. ஹல்லேலூயா. பழைய காரியங்கள், இந்த ஜெபத்தில் இணைகிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பழசெல்லாம் தூக்கி வெளியில போடுங்க. ஹல்லேலூயா. உங்க எண்ணங்களிலிருந்து, உங்க சிந்தனைகளில் இருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடுங்க. உங்க சரீரத்திலிருந்து, ஹல்லேலூயா, உங்க மாம்ச சிந்தையிலிருந்து வெளியில வாங்க. உங்கள் கிரியைகள்ல மாற்றங்கள் வரட்டும். எல்லா பழையவைகளும் தூக்கி வெளியில போடுங்க. ஹல்லேலூயா. பழைய பாவங்கள், ஹல்லேலூயா, பழைய சுபாவங்கள், ஹல்லேலூயா, இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்னலாம் இருக்கோ உங்களையே நீங்க சோதிச்சு பாருங்க. பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நாம் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பழைய காரியங்கள் எடுத்து போடுங்க. எப்படி கழுகு தன் சரீரத்திலிருந்து, ஹல்லேலூயா, அது எதையெல்லாம் பழைய காரியங்களை தூக்கி சுமந்துட்டு இருந்த சுமைய எல்லாத்தையும் அது இறக்கி வைக்குது. அதாவது அது இறக்கி வச்சுட்டு காத்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய சிறகுகள் முளைக்கும் என்று காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய நகங்கள் உருவாகும் என்று காத்திருக்கிறது. புதிய அலகுகள் அதுக்கு உருவாகும் என்று காத்திருக்கிறது. இந்த காத்திருப்பின் நாட்கள்ல தான் நாம் தேவனை அறிய முடிகிறது. இந்த காத்திருப்பு தான் தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பழைய மனுஷன் ஒளிந்து போக வேண்டும். பழைய காரியங்கள் ஒளிந்து போக வேண்டும். பழைய பாவங்கள் நம்மளை விட்டு விலகி போக வேண்டும். பழைய சிந்தனைகள் நம்ம விட்டு விலகி போக வேண்டும். எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் எடுத்து போட வேண்டுமா? எல்லாத்தையும் நான் எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்காகவே என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறேன். உமக்காகவே என்னை முற்றிலுமாய் நான் தருகிறேன். நீர் என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. என்னை குறித்த மிகப்பெரிய திட்டம் உமக்கு உண்டு ராஜா. அந்த திட்டத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தும். முற்றிலுமாக நான் என்னை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் இனி என் கிறிஸ்து இயேசுவுக்கு, படைத்தவருக்கே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உருவாக்கின என் தேவனுக்கே நான் என்னை முற்றிலுமாக தருகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உண்மையாய் தேவ சமூகத்தில் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பீங்களோ, ஹல்லேலூயா, உங்களையே நீங்கள் தியாக பலியாக ஒப்புக் கொடுப்பீர்களோ, அப்பொழுது இந்த காத்திருக்கும் நேரம்தான் தேவன் நம்மை ஆராய்ந்து அறிகிற நேரமாக இருக்கிறது. அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், நம்மை சோதித்து அறிகிறவராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வருகிற பொழுது அவரே நம்மை பழுதற்ற பலியாக அவர் பார்க்க விரும்புகிறவர். நம்மை பழுதற்ற பலியாக நம்மை மாற்ற விரும்புகிறவர். நம்ம மேல காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், ஹல்லேலூயா, நாம் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் அவருக்கு முன்பதாக, அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவாக இருக்க முடியாது. ஆனாலும் நாம் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தெரியாமலோ செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஹல்லேலூயா உமக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். அதை அறிக்கை பண்ணுகிறேன். நான் அதை விட்டு விடுவேன்.
எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். உமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்வேன். உம்மை அறிந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நான் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வேன். உங்க நாமத்தின் மகிமைக்கென்று நான் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய வேண்டும். என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விடுகிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நான் விடுகிறேன். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க நேரங்களை நீங்க தெய்வ சமூகத்துல நீங்க செலவிடாதபடி, ஒருவேளை நீங்க இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும், ஏன் டிவி சீரியல்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம், இல்லைன்னா வீணாய் உட்கார்ந்து பேசி கதை பேசக்கூடிய கிரியைகள் ஏதோ ஒரு இடத்துல நீங்க உங்கள் டைமை நீங்க வேஸ்ட் பண்ணி இருக்கலாம். இந்த நாளில நீங்கள் முடிவு செய்யுங்க. ஹல்லேலூயா. இது என்னுடைய காத்திருக்கும் நேரம் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இனி நான் காத்திருக்க நான் பழகி கொள்ளுவேன். உம்முடைய சமூகத்துல நான் அமர்ந்து இருப்பேன். உங்க மகிமை, உங்க வல்லமை, உங்க பிரசனம், உம்மோடு கூட சம்பாஷிப்பது, உம்மோடு கூட நான் பேசுவது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அது எனக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது. உங்க மகிமை, உங்களுடைய பிரசனத்தை நான் உணரணும் டாடி. நீங்க என் கூட பேசணும் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நீர் என் கூட பேசணும். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளி நேரமும், ஒவ்வொரு நிமிஷந்தோறும் நீர் என்னோடு கூட பேசணும், உறவாடணும் அப்பா. ஹல்லேலூயா. உலகத்துல நான் இருந்தாலும் என்னுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுடையதாக இருக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, தேவனுடைய விருப்பத்தை செயல்படுத்தும்படி இந்த பூமிக்கு எப்படி கிறிஸ்து இயேசு செயல்பட்டாரோ, எந்த நோக்கத்துக்காக நான் படைக்கப்பட்டேன், எதற்காக இந்த பூமியிலே பிதா என்னை கொண்டு வந்தார் என்பதை இயேசு அறிந்து அவருடைய சித்தத்தின்படியே செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. என்னோடு சேர்ந்து ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்க அமர்ந்து இருக்கலாம். பல சூழ்நிலைகள், பல நெருக்கங்கள், உங்க குடும்பத்துல பல போராட்டங்கள் இருக்கலாம். பல வகையான நெருக்கத்துல நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஜெபம், இந்த நேரத்துல நாம அதை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் உங்களை நடத்துவார். உங்கள் முன் செல்வார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பலவான்கள் எழும்பினாலும் இந்த ஆவியானவர் ஜெயக்கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது, உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வெள்ளத்தை போல எழும்பினாலும் சரி, அவன் எழும்புறதுக்குள்ள ஆவியானவர் இங்க ஜெயக்கொடி ஏற்று காமிச்சிருவார். இந்த பக்கம் வந்துடாத, இந்த பக்கமே நீ வந்துடாத, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? பெயர்லயே அவர் பரிசுத்த ஆவியானவரா, அதாவது பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள ஆவியானவர். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் தீங்கை காண மாட்டார். பாவத்துக்கு ஒருபோதும் இணைய மாட்டார். நீங்க பாவத்துக்குள்ள காணப்படுகிற பொழுது இந்த ஆவியானவர் உங்க மேல வர முடியாது. அக்கிரம சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வர முடியாது. அருவருப்பான எண்ணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த தேவ ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய குமாரனுடைய அந்த இரத்தத்தால, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவுகிறார். நம்மை கழுவி சுத்தப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறாராம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நான் நம்முடைய சிந்தையும் எண்ணங்களையும் சரீரத்தையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நிற்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். நம்மை கழுவி தேவ ஆவியை நமக்குள் ஊற்றுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம் சரீரத்துக்குள்ள அவர் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள நமக்கு உரிமை இல்லை. அதாவது நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று மிக தெளிவாக பவுல் எழுதுகிறார் பாருங்க.
நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆக இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சிந்தனைகள்ல பாவங்கள் வரத்தான் செய்யும். இந்த உலகத்தை இருக்கிற வரைக்கும் நாம பார்க்கிற இடங்கள், போகிற இடங்கள், ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பிசாசு அந்த பாவத்துக்கு நம்மளை ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்யும். ஏன்னா நம்முடைய கண்கள் மிக முக்கியமானதா இருக்கு பாருங்க. இந்த கண்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த கண்கள்னாலதான் அதிகமான பாவங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ள அது வரும். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண் இருளா இருந்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சரீரம் முழுவதுமே இருளா இருக்குமா. சோ கண்ணானது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப இந்த பாவங்கள் எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா கண்கள்னாலதான் அதிகமாக நம்முடைய சரீரத்துக்குள் அது வருகிறது. பார்க்கிற பொழுது ஒரு ஆசை, ஒரு இச்சை அது தூண்டுகிறது. அதுவும் பிறருடைய உடைமைகளையோ, பிறருடைய பொருட்கள் மேல, பிறருடைய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் மேல, மற்ற காரியங்கள் மேல நம்முடைய இருதயத்தை நாம் ஆசை வைக்கிற பொழுது அது பாவமாக மாறுகிறது. தேவன் நமக்கு பெஸ்டானதை தருவார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். என்னுடைய கண்கள் அருவருப்பானதை நோக்குகிற பொழுது கூட இது என்னுடைய சரீரம் தேவனுடைய சரீரம், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆக இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் இதை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி நம்ம பாவத்தை விட்டு விலக வேண்டும். இப்படி விலகுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகால தான் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அது நம்மை பாவமாய் நம்ம மேற்கொள்ள முடியும். அது பாவமா நம்ம இருதயத்துல நம்ம பார்த்தாலும் கூட அந்த நேரத்துல நம்ம அதுக்கடுத்து என்ன செய்யறோம், அங்கிருந்து நம்ம விலகி ஓடுகிறோம். யோசேப்பு எப்படி விலகி ஓடினாலும் அதுபோல நம்ம விலக வேண்டுமா? பாவத்தை விட்டு விலகுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆக நம்ம அதற்குள்ள சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் தேவ ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். இந்த பலத்தை அவர் தருவார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத இந்த அபிஷேகமும் வல்லமையும் நமக்கு வேணும் என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே நாம் அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நித்தமும் எங்கோ ஒரு இடத்துல நம்ம கரைப்படுகிறோம். நம்ம கோபத்துல யாரையாவது பேசிடுவோம், எரிச்சல் பட்டு ஏதாச்சும் காரியங்களை சொல்லிடுவோம், இல்லை நம்மளே அறியாம நமக்குள்ள அந்த பொறாமை எண்ணங்கள் இதெல்லாம் உருவாகிட்டு தான் இருக்கும் பாருங்க. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இம்மிடியட்டா நம்ம ஒரு பெரிய நம்ம அப்படியே பரிசுத்தவான மாறிட்டோம் அப்படி என்று இல்லை. நாளுக்கு நாள் உங்களை உருவாக்குவார். இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசு நம்மை உருவாக்கும்படி அவர் முயற்சி செய்வார். தேவ ஆவியானவர் நம்மை உருவாக்கும்படி அவர் முயற்சி செய்துகிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பாவங்கள்ல நம்ம சிக்கி இருக்கலாம், ஒரு சில விஷயத்துல நம்ம வெளியில வர முடியாம இருக்கலாம். இதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வருவதற்கு ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உருவாக்கிட்டே இருப்பார். ஆனா நாம அதுக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. தன்னுடைய சுபாவங்களை மாற்றும்படி ஆவியானவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, அந்த சுபாவத்திலிருந்து வெளியில வர விரும்பவே மாட்டாங்க. அதுக்குள்ள சிக்கி இருப்பாங்க. இதை நான் என்னால விட முடியாது, எதனால நான் விடுவேன், எதனாலும் செய்வேன், இதை நான் விட மாட்டேன். வைராக்கியம் இல்லையா மனுஷனுக்குள்ள? நான் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன், இவா கிட்ட மட்டும் நான் பேசவே மாட்டேன். இவா எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் யாருக்கிட்டனாலும் பேசுவேன். என் மாமியாரை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், வேற யாருனாலும் மன்னிப்பேன். ஸோ பாருங்க, தேவன் நம்முடைய சுபாவத்துல மாற்றங்களை கொண்டு வருவார். ஒரு மனுஷன், இவன் தேவனுடைய மனுஷன், இவன் ரட்சிக்கப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிடுறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இல்லை, அவங்களே சொல்றதுனால அது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க என்ற அர்த்தம் அல்ல. அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அதுவே வெளிப்படுத்திடும். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒருவன் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கொப்பாக அவன் மாறுகிறான். அப்போ இயேசுவின் சாயலுக்கொப்பாக ஒருவன் மறுரூபமாக அவனுடைய கனிகளால நம்ம அறிய முடியும். ஒரு மனுஷனுடைய கனிகளால தான் அறிய முடியும் இல்லையா? முன்னாடி நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் தூஷணமா பேசிடுவேன், இப்படியெல்லாம் கோபம் வந்துடும், இப்படி ஏதாச்சும் நான் ஒன்று செஞ்சிருவேன், அசுத்தமான அதிசயமான செய்வேன். இன்னைக்கு அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்லை. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட முடியாது. அப்போ அந்த பழைய சுபாவங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போக வேண்டுமா? அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தேவனிடத்தில் கேட்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம கேட்கிற பொழுது அவர் நமக்கு தம்முடைய ஆவியை அனுப்பி அதை நமக்கு உணர்த்துவாராம் இல்லையா? தேவ ஆவியானவர் வருகிற பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நமக்கு உணர்த்துகிறவர். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவர் இது பண்ண மாட்டார். ஆனா பிசாசோடைய சத்தம் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும்.
ஏன்னா அவனுடைய சத்தம் இந்த பூமியில மனுஷர்களால் அது கலந்து இருக்குது. ஆமா, உலகம் முழுவதுமாக அவனுடைய கிரியைகளை அவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். இதுதான் நம்ம மனுஷனுக்கு வைக்கக்கூடிய சோதனையே, மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனையே அந்த கண்கள். நீங்கள் பார்க்கும், நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், பார்த்து எதை விரும்புறீங்க, பார்ப்பதற்கு ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும் பிசாசோடைய காரியங்கள் எல்லாம். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடிய சோதனைகள். இதுல நம்ம ஜெயிக்கணும், இதுல நம்ம இந்த கிரியைகளை நம்ம மேற்கொள்ளணும். பூமியில எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு உரிமை உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியா இராது. எல்லாமே நமக்கு தகுதியானது. எது நமக்கு தகுதியானது, எது தேவனுக்கு விருப்பமானது? பவுல் அதை தான் எழுதுற. எனக்கு எல்லாமே அதிகாரம் இருக்குது, எனக்கு என் முன்னாடி எல்லாமே இருக்கு. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீ நன்மையை தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். நாம தான் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் அவனுடைய பிரசன்ஸ் உங்களை நிரப்பணும். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டிய ஒரு நாட்களில் நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் சுயபலத்தில் நீங்கள் தேவனை அறியணும்னு நினைச்சா கண்டிப்பாக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களில் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம சத்தியத்தை நம்ம சரியாக அறியணும். நம்ம சரியாய் புரிந்து கொள்ளுகிற பொழுது பாருங்க, நீங்கள் அந்த ஊழியக்காரரை தேடி ஓடலாமா, இந்த ஊழியக்காரத்தை போய் ஜெபம் பண்ணால் சரியாயிடுமா, அங்கே போகலாமா, அங்கே அப்படி இல்லைங்க. உங்களையே நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ள முடியும். உங்களையே நீங்கள் பலனுள்ளவர்களாக மாற்ற முடியும். நீங்களே பிசாசை துரத்துவீர்கள். நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். நீங்கள் நவமான பாஷைகளை பேசுவீங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. எல்லாருக்கும் அந்த தகுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் அழைப்பு வைக்கிறார். எல்லோரும் ஆண்டோடைய பிள்ளைகள். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க இருக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் வருவார். முன்புதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்குற அந்த நாட்கள்ல நம்ம தேடி போக வேண்டி இருந்தது இல்லையா? நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க தான் அந்த இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல போய் பலி செலுத்தணும். அந்த இடத்துல போகிற பொழுது அதுக்குன்னு ஆசாரியன் இருப்பாராம். நம்ம எல்லாம் தூரத்துல தான் நிக்கணும், உள்ள போக முடியாது, ஆல்டருக்குள்ள போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துல ஒரு தடவை தான் ஆசாரியனே போக முடியும். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம போய் நிக்க முடியாது. வெளியில நின்று காத்திருந்து அந்த ஆசாரியன் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் வெளியில காத்து இருக்க வேண்டுமா? ஆனா இப்போ அப்படி இல்லை. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்ய அவர் விரும்புகிறாராம். ஒரே பலி கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். அந்த ஒரு பலியினாலே அந்த அவர் சிந்தின அந்த ரத்தம் பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்துல யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வைப்பார்களோ, யாரெல்லாம் அவரை நம்புவார்களோ, யாரெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுவார்களோ, அவங்க எல்லாரையும் அந்த மகிமை சூழ்ந்து கொள்ளுகிறது. கிறிஸ்து இயேசு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். வித்தியாசமே கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை இல்லையா? பெரியவனும் கிடையாது, சிறியவனும் கிடையாது, எளியவனும் கிடையாது, இவன் பணக்காரன் ஏழை அப்படின்னு கிடையாது. அவர் எல்லோருக்கும் தேவனாய் இருக்கிறவர், எல்லோரையும் நேசிக்கிறவர், எல்லோரும் மேலும் அன்பு கூறுகிறவர். ஒரு அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் அல்லவா? இப்படிப்பட்ட தேவனை நாம் தியானிக்கிற பொழுது இந்த தேவன் நமக்குள்ள வந்து வாசம் செய்யணும். நாம் அந்த தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்துல இருக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மிக 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 அவசியமாக இருக்கிறார். நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் பரிசுத்த ஆவியானோடைய அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து, அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அந்த ஜெபத்துல அவரை வாஞ்சித்து அவருடைய அந்த பலத்துல நம்ம நிரப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியா எப்படி வாழ்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் கற்றுக் கொடுக்க போறேன். அதற்காகத்தான் இந்த ஜெபத்தை நான் ஆரம்பித்து இருக்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க ஐயா என்னால சபைக்கு போக முடியல, பரவாயில்ல, உங்க சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், உங்க கணவர் உங்களை வெளியில விடாம இருக்கலாம், உங்க குடும்பத்துல நம்ம சூழ்நிலையில இருக்கலாம், உங்க பெற்றோர் உங்களை விடாம இருக்கலாம், அவங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாம ரட்சிக்கப்பட முடியாம இருந்திருக்கலாம், ரட்சிப்புகள் அவங்க இல்லாம இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாம இருக்கலாம். அப்ப நம்ம அவங்க கூட எல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க தான் ஆலயம். வேதாவதான் சொல்லி நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சபையில சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. சபைக்கு வாய்ப்பு ஆண்டவர் உருவாக்கி தருவார். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களை என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, இருக்கிற இடத்திலேயே உங்களை உருவாக்கிடுவார். நீங்க இருக்கிற இடத்திலேயே என் கிறிஸ்து இயேசு உங்களை உருவாக்குவார். எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னும் சபைக்கே போகல. அவங்க சபைக்கே போனதில்லை. ஏன்னா அவங்களோட சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஆண்டவர் அறியாத அநேக ஜனங்கள் இந்த யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக, இந்த முக்கியமா யூடியூப் மூலமாக தான் அதிகமா ஜனங்கள் சந்திக்கப்படுறாங்க. என்னிடத்துல ரகசியமா அநேகர் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. அவங்க எல்லாமே ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஆனா கிறிஸ்து இயேசுவை அவர்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் தாயின் கருவில முன்குறிச்சிடுறார். நம்ம எல்லாருமே பிறக்கிறப்போ கிறிஸ்தவங்களாவே இயேசு அறிஞ்சவங்களாவே நம்ம பிறக்கல. அவர் தான் செலக்ட் பண்றார். ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 10 நபர் இருக்கிறாங்க அப்படின்னா கூட இயேசு ஒரு குறிப்பிட்ட சிலரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை தெரிந்து அவர்களை அழைக்கிறார். அவங்க இருதயம் என்னவோ தெரியல, இந்த இயேசுனா அவங்களுக்கு பிடிக்குது. இந்த இயேசு அப்படின்னா அவங்க உள்ளத்துல அவங்களே அறியாம இயேசுனா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் தான் தாயின் கருவில் முன்குறிக்கப்பட்டவர்கள். தாயின் கருவில முன்குறிக்கப்பட்டாங்க. அவங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த இருட்டுக்குள்ள கடந்தாலும் சரி, இயேசு அவர்களை முன்குறித்திருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை முன்குறிச்சிருக்கிறார். நீங்க ஒருவேளை அடைப்பட்ட ரூமுக்குள்ள இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படையா நீங்க அறிக்கை பண்ண முடியாத ஒரு இடத்துல நீங்க இருக்கலாம். சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள எந்த மனுஷனும் பார்க்க முடியாது. உங்க இருதயத்துக்குள்ள எந்த மனுஷனும் வர முடியாது இல்லையா? பார்க்க முடியாது. ஆனால் தேவனால் காண முடியுமா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். உங்கள் இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறவர். யாபேசு குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யாபேசு பாருங்க, அவன் பிறந்த பொழுது அவனுடைய தாய் இவனை நான் துக்கத்தில் பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாபேசு என்று பெயரிட்டார்கள். துக்கத்தில் பிறந்தவன், சோகமானவன். ஆமா, நம்ம ஊர்ல நம்ம சொல்லணும்னா ராசி இல்லாதவன், எதுக்குமே ஆக மாட்டான். இவன் பிறந்ததுனால தேசத்துல பல இழப்புகள், பல உயிர் சேதங்கள். இவன் பிறந்தப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்துல கூட சொல்லுவாங்க, இவன் சித்திர மாதம் பிறந்தான், அதனால குடும்பத்துல என்ன ஆயிரும், பெருசுகள்லாம் போய் சேர்ந்துரும் அப்படின்னாங்க. சித்திர மாதம் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டோடைய காரியத்துல அப்படி இல்லை. எந்த நாள் பிறந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைங்க தான். அல்லேலூயா. அவர் ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பார், வழி நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்போ அப்படியெல்லாம் அந்த நாட்கள்ல சொன்னாங்க. சித்திரை மாசம் பிறந்துட்டான், அதனால குடும்பத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை சொல்றத நாம விசுவாசிக்க கூடாது. பிசாசு அவன் எப்பவுமே ஒரு காரியத்தை நம்ம மேல அவனால ஃபர்ஸ்ட் செய்ய முடியாது. முதல்ல அவனால நமக்குள்ள வரவே முடியாது. ஆனா அவன் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரியைகளை நம்மிடத்துல வெளிப்படுத்துவான். பாரு, உன்னை ஆண்டவர் நேசிக்கல, பாரு உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்துட்டு, இல்லைன்னு சொன்ன பாவ வழிகளை வா, இங்க போ, இங்க சுத்தலாம், தண்ணி அடிக்கலாம், ஊர் சுத்தலாம், எதையாச்சும் குறித்து பேசலாம், இந்த அசுத்தமான படங்களை பாரு, உன் கண்களை, இது ஒவ்வொரு காரியங்களை அவன் நமக்கு என்ன செய்வான். முதல்ல அதை கொடுத்துட்டு தான் நாம அதுக்குள்ள என்டர் ஆகிற பொழுது, நாம அதை நேசிக்கிற பொழுது, அதை விரும்புகிற பொழுது, அதுல நம்மளுடைய இருதயத்தை அதுக்குன்னு கொடுக்கிறப்பதான் அவனே உள்ள வர முடியும். அவன் தந்திரக்காரன், அவன் வெளியில இருந்தான் கிரியேசியம். ஆண்டவரெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசை விடவே மாட்டார். அவன் எந்த மதத்துல இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்கட்டும், ஆண்டவர் அவ்வளவு ஈஸியா விட மாட்டார். எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதத்தினரும், எல்லா மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே அல்ல. ஒருவரும் யாரும் கெட்டு போக கூடாது. அதனாலதான் இந்த நாட்கள்ல அவர் தம்முடைய ஆவியை கொடுக்க ஆசைப்படுகிறார், தம்முடைய பரிசுத்த ஆவியை. ஆக யாபேசு அற்பமா நினைக்கப்படுறான். என்னை யாருமே கண்டுக்கலையே. எல்லாரும் அவனை பார்க்கிற பொழுது, யாபேச பார்க்கிற பொழுது சொல்லுவாங்க, எப்பா நீ ஆகாதவன்ப்பா,
நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன்னை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உன் ஆண்டவர் நேசிக்க மாட்டார். நீ பிறந்தப்போ உன் தேசத்துல பெரிய அழிவுகள் வந்துருச்சு, கொள்ளையடிக்கப்பட்டன, அடிமையாக்கப்பட்டீர்கள். ஆக யாபேஸ் என்றால் துக்கத்தில் பிறந்தவர். உலகத்துல ஒரு பெரிய துக்க செய்தி இருக்குது. நீ பிறந்தப்பதான் அந்த துக்க செய்தியே வருது. அதனால நீ துக்கத்தில் பிறந்தவன், நீ ஆகாதவன், நீ தரித்திரனாவன், நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த யாபேஸ் அவங்க சொன்ன எதையுமே அவன் காதுல போட்டு கொண்டதா எனக்கு தெரியல. யார் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அந்த இஸ்ரவேலின் தேவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணினார் பாருங்க, இவன் ஒரு ஜெபம் பண்றான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் அப்படிங்கிறான். அங்க சொல்லப்பட்டிருக்கும், யாபேசின் ஜெபத்தை தேவன் அப்படியே கேட்டாராம். அப்படியே கேட்டார். அவர் எதையுமே மாற்றல. அவன் என்னெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் செய்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எதை அவன் வேண்டிக் கொண்டானோ, எதை அவன் கேட்டானோ, எதை ஆசைப்பட்டானோ அதை கொடுத்து. நீங்க ஒருவேளை உங்க வீடுகளில் நீங்க குடும்பத்தில் இருக்கலாம், அடுப்பின் அடியில் கிடக்கலாம், கிச்சன்ல தான் உங்களுக்கு வேலையே. ஆமா, வீட்டில் மாடு மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. பிள்ளைக்கு, கணவருக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, குடும்பத்துல ஒவ்வொரு நபருக்காக ஓடி ஓடி நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செலவு பண்றீங்க. உங்களை யாருமே அற்பமாய், உங்களை யாருமே மதிக்கல, உங்களை யாருமே, எல்லாருமே ஏதோ ஒரு நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி. நிறைய பேருடைய இருதயத்துல அப்படி வார்த்தைகள் உண்டாயிருக்கிறது. அப்ப நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்களா? நீங்க அற்பமா நினைக்கப்பட்டீர்களா? நீங்க தான் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு என் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார், அளவில்லாமல் ஊற்றுவார். ஆனா நீங்க கேட்கணும். பிசாசு உங்களை கேட்க விட மாட்டான். உங்ககிட்ட பாரு, உன்னை பேர் உங்க கணவரே உன்னை மதிக்கல, உன் பிள்ளை உன்னை மதிக்கல, உன் குடும்பத்துல பெற்றோர் உன்னை மதிக்கல, உன் உறவுகள் உன்னை மதிக்கல, உன்னை எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை. இப்படித்தான் பிசாசு தந்திரமா உனக்கு நேரம் பேச வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க அதை கேட்க கேட்க, ஒருவேளை நான் எதுக்கும் தகுதி இல்லையோ, ஐயோ ஆமா சொன்னபடி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் எதுக்கு தான் அந்த பூமியில பிறந்தேன், நான் உயிரோடு எதுக்கு, வாழ்ந்து எதற்கு, யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, நான் என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் யாருடைய இருதயத்திலும் நல்ல பேர் வாங்க முடியல, யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியலையே. இப்படி நீங்களே உங்களை குற்றப்படுத்துகிற அந்த வேளையில தான் பிசாசு உங்களுக்குள்ளே என்டர் ஆகும். அது வரைக்கும் அவனால உங்களுக்குள்ள வர முடியாது. நீங்க உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொள்ளணும். அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் காண்பிக்கக்கூடிய கிரியைகளை நீங்க என்ன செய்றீங்க, நம்பி நீங்க எப்போ உங்க மனசாட்சியை, அதாவது தேவனுக்கு மேல நம்பிக்கை இல்லாம உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பீடு போடுவீங்க பாத்தீங்களா, அப்பந்தான் பிசாசு தன்னுடைய வேலையை உங்ககிட்ட காமிக்க முடியும். அவன் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு விரோதமா யாரு என்ன பேசினாலும் சரி, உங்க மேல எப்படிப்பட்ட பழிகளை போட்டாலும் சரி, நீங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் என்னுடைய தகப்பன், என்னை அவர் தெரிந்து கொண்டார், என்னை இந்த பூமியில அவர் தான் படைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு என்னை உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்னு தெரியற வரைக்கும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். இயேசு என்னை எதற்காக இந்த பூமிக்கு தந்தாரோ நீங்க சொல்லி பாருங்க. நீ என்ன வேணா சொல்லிக்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னா பாத்தீங்களா, எல்லாம் போனாலும் அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கூட சொல்லி பாருங்க, என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். நான் ஆராதிக்கிற இந்த இயேசு அவர் உயிருள்ளவர், அவர் உயிருள்ளவர்.
அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ஒரு தெய்வ பிரசனம் உங்களை நிரப்பட்டும். ஒரு தெய்வீக வல்லம் இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நிச்சயமாகவே பிசாசு வெக்கப்பட்டு போகணும். அவன் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகணும். உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில், உங்க பிள்ளைகளுக்குள் அவன் காணப்படக்கூடாது. அவருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகணும். இதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பலன். அவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்க. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்க. அவர் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுவார். ஹல்லேலூயா. அவர் மிகுந்த அன்பு உள்ளவர். அவரை சொல்லணும்னா அவரை நினைச்சாலே எனக்கு அழுக வந்துடும். எப்பெல்லாம் ஆவியானவரை நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என் கண் கலங்கிறேன், என் இருதயம் அப்படியே துடிக்கும். எங்கேயா இருக்கிறார், அவரை கட்டி பிடிச்சி உருண்டுறன்னு நினைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அதிக அன்பு கொண்டவர், நம்மேல் அதிக அக்கறை கொண்டவர். தேவனுடைய இருதயம். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, பிதாவுடைய இருதயம், ஹார்ட். அவருடைய இருதயம், பிதாவின் இருதயம். என்ன ஆழமா சொன்னா, நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, கிறிஸ்து இயேசுவின் இருதயம். ஜீசஸ், கிறிஸ்து இயேசுவின் இருதயம். அவருடைய இருதயம் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய இருதயத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, அவர் தன்னுடைய இருதயத்தை கிழிச்சு, நம்ம அதை கிழிச்சு, நெஞ்சை கிழிச்சு சொல்லுவாங்கல்ல, நெஞ்சை கிழிச்சு இருதயத்தை நமக்கு தந்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இதை விட ஆழமா ஆவியானவரை எடுத்து சொல்ல முடியாது. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வல்லமை உங்களுக்கு தேவை. இந்த வேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற பொழுதே இந்த வார்த்தைகளை என்னோடு கூட அந்த பிரசன்ஸ்ல நீங்க மூவ் ஆகி நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே நீங்க விடுதலை ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க விடுதலை ஆயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, மறைந்திருந்து உங்களை தாக்க நினைக்கிற அத்தனை இருளும் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆவியானவரை குறித்து பேசுகிற பொழுது அவர் எங்கு வியாபித்திருக்கிறவர், சத்தத்தை கேட்கிற பொழுது, தேவ ஆவியானவரை நீங்கள் நேசிக்கிற, அதாவது உங்க இருதயம் தேவனுக்கு நேராக திரும்புகிற பொழுது இந்த ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக 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 அவசியம். ஒவ்வொரு நேரமும் நம்ம ஜெபிக்கிறப்போ, பரிசுத்த ஆவியானவரே நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு முதலாவது வேணும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தேவ ஆவியானவர் எனக்கு தேவை, இவர்தான் என்னை வழி நடத்துகிறன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்முடைய அந்த பைத்தியகாரத்தனத்தை அவர் விரும்புவாருங்க. பைத்தியகாரத்தை போல, ஆண்டவர் எனக்கு நீங்க தான் ஆண்டவர் வேணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இல்லையா? நமக்கு எல்லாம் தேவை இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே தேவை. ஆனா ஆவியானவர் அந்த வார்த்தையை ரொம்ப விரும்புவார். சொல்லி பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், ஃபர்ஸ்ட் நீங்க தான் எனக்கு வேணும், என்னை ஆட்கொள்ளும், என்னை முற்றிலுமாக ஆட்கொள்ளும். அவர் வந்துட்டார்னாலே நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் வரும். ஒரு தைரியம். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை தருகிறவர், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை தருகிறவர். எஸ், எந்த இடத்துல எந்த சூழ்நிலையும் மாற்றி தந்துடுவார், எந்த நெருக்கத்தையும் மாற்றி தந்துடுவார். பூமி வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். இருள், வெறுமை எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் தேவ ஆவியானவர் அசைவாடுவார். தன்னுடைய பிள்ளைகள் மேல் அதிக வாஞ்சை கொண்டவர், அதிக ஆசை கொண்டவருங்க அவர். பரிசுத்த ஆவியானவரால வெளியில இருக்க முடியாதான். அவருக்கு ஆசை எல்லாம், விருப்பம் எல்லாம் நமக்குள்ள வாசம் பண்ணணும், மனுஷனுக்குள்ள இருக்கணும். அதுதான் விருப்பம். இந்த பரிசுத்த ஆவியானவரை மனுஷனுக்குள்ள கொண்டு திணிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார். பிதாவும் அதுக்கு தான் முயற்சி செஞ்சார். அதிக விருப்பம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் ஆளுகிறவர். ஆமா,
அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆனா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவார், ரொம்ப விரும்புவார். அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, மனுஷர்களுக்குள்ள வாசம் பண்ணணும், மனுஷோட இருதயத்துல நான் வாசம் பண்ண வேண்டும் அவனுக்குள்ள. ஏன்னா அவன் என்னுடைய கிரியை, நான் பெற்றெடுத்த என்னுடைய கிரியை. தேவன் படைக்கிறார், பிதா தன்னுடைய கைகளினாலே மனிதனை உண்டாக்குகிறார். அவனை படைத்துட்டு மண்ணால உருவாக்கியாச்சு. அவனை பார்க்கிறப்போ ஆவியானவர் ரொம்ப ஆழமா இப்படி யோசிச்சு பார்த்தேன். ஆவியானவர் என்ன செய்யறார்? பிதாக்குள்ள இருந்து முண்டிக்கிறார், என்னை உள்ள அனுப்பு. வேகத்தில் அப்படி அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்தாராம்? ஊதினாராம். அவர் அந்த ஆவியை ஊதின உடனே இந்த பரிசுத்த ஆவியானவர் சட்டுன்னு என்ன செஞ்சிட்டாரு? மனுஷனுக்குள்ள வேகமா டப்புன்னு உயிரை கொடுத்து எழுப்பி அவனை நடக்க வச்சுட்டாரு, நிக்க வச்சுட்டாரு. பரிசுத்த ஆவியானவர். நான் ஆவியானுடைய அந்த நிறைவு, அவரை ருசிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவரை ரொம்ப ருசிப்பேன். பரிசுத்த ஆவியானவரை நீங்களே ருசிக்கணும். அவர் வந்துட்டாருன்னா உங்களை எடுத்து செயல்படுத்த, உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். உங்கள் ஜெபத்துக்கு நீங்க ஜெபிக்கிறப்போயே, நீங்க ஜெபிக்க தொடங்கின உடனேயே அவர் உங்களுக்கு பதில தந்துட்டேன்றார். உங்களுக்கு பதில் வந்துடும். அவர் ரொம்ப எமோஷனல் டைப், ரொம்ப எமோஷனலா இருப்பாராம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப எமோஷனலா அவர் நம்ம கூட இருந்து செயல்பட விரும்புகிறவர். ரொம்ப எமோஷனல் டைப் அவர். ஆமா, பட்டுன்னு வருத்தப்பட்டுருவாரு, பட்டுன்னு அவர் சோர்ந்து போக மாட்டார், பட்டுன்னு என்ன செஞ்சிருவார். ஆமா, எமோஷனல் டைப் அவர். அதனால அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, நாம் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ ஆவியானவருக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், பிதாவே உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றப்போ ஆவியானவருக்கு ரொம்ப பிடிக்குமா. பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவை நான் அளவில்லாமல் நேசிக்கிறேன் நாம சொல்றது. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இயேசுவை என் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி பாருங்க, ஆவியானவருக்கு ரொம்ப பிடிக்கும். மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்படும். மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் அப்பா. சுவாமி, உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் மண்ணில் விழுந்து போவது இல்லை. அது நீர் செய்ய நினைத்ததை அது செய்து முடித்து விட்டு அது உம்மிடத்திலேயே திரும்புகிறது. அந்த வார்த்தை தான் தேவாவியானவர். அந்த வார்த்தை தான் தேவாவியானவர், பரிசுத்த ஆவியானவரே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஜீவன் இருக்குதான். கிறிஸ்து இயேசு பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் பேசுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வெளிப்படுவார். உங்கள் முன் இருக்கிற தடைகளை பார்த்து நீங்கள் பேசணும். இயேசுவின் நாமத்துல இந்த தடைகள் என்னை விட்டு விலகட்டும், இந்த பொருளாதார நெருக்கம் என்னை விட்டு நீங்கட்டும். நீங்க சொல்லுகிற பொழுது ஆவியானவர் செயல்படுவார். அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாய் புறப்பட்டு போகும். இந்த பரிசுத்த ஆவியானவரோட கூட ஐக்கியத்துல நாம இருக்க வேண்டியது அவசியம். சொல்லிக்கொண்டே போவேன். ஆவியானவரை குறித்து பேச பேசிக்கிட்டே போலாம். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த தேவ ஆவியானவரை ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள். இந்த ஆவியானுடைய பலத்தை தினமும் கேளுங்க, தினமும் கேளுங்க. எங்கெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ, எந்த இடத்துல உங்கள் காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்கள் சூழ்நிலைகள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிற உங்க நிலைமை மோசமாகுதோ, எந்த இடத்துல நாம ஜெயிக்க மாட்டோம், தோற்று போவோம் நினைக்கிறீர்களோ, எந்த இடத்துல நான் அழிந்து போவேன், நான் முடிந்து போவேன் என்று நினைக்கிறீர்களோ, எந்த இடத்துல நான் வாழ முடியாது, வாழ லாய்க்கில்லை என்று சொல்லப்படுகிறதோ, அந்த இடத்துலலாம் நீங்க
இந்த தேவ ஆவியானவரை நீங்கள் அழைக்கிற பொழுது அவர் உங்களை அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த இடுக்கண்களிலிருந்து உங்களை அவர் விடுதலையாக்குவார். அந்த இடத்துல உங்க கூட வந்து அவர் இறங்கி நிற்பார். அவர் உங்க கூட வந்து இறங்கி நிற்பார். உங்களுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ண வருகிறார். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மை மாஸ்டர். மகத்துவமுள்ள தேவன், தெய்வ பிரசனம் இந்த நேரத்தில் உங்க நிரப்பட்டும். நீங்க உங்க வீட்டில் அற்பமாக நினைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரி, நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமா, நீங்க அற்பமா நினைக்கப்பட்ட ஒரு மகள். அற்பமான, ரொம்ப அற்பமா நினைக்கப்படுறீங்க. உங்க கணவரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைகளால் நீங்க புறக்கணிக்கப்படுறீங்க. உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி அது சொல்லுவாங்களா, மாடா உழைக்கிறீங்க, அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நீங்க பயங்கரமா உழைச்சி பார்க்குறீங்க. உங்களால முடிஞ்ச உங்க பலத்துல நீங்க என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கும் உங்க கணவருக்கும் நீங்க செய்றீங்க. ஆனா நீங்க அற்பமா பார்க்கப்படுறீங்க, அற்பமா பேசப்படுறீங்க. உங்க இருதயம் உடைந்து போயிருக்கிறத நான் பார்க்கிறேன். என் தெய்வ ஆவியானவர் இந்த நேரத்துல உடைந்த உங்க உள்ளத்தை அவர் தேற்றி கொண்டு இருக்கிறார். நீங்க பலனாயிட்டு இருக்கீங்க சகோதரி, நீங்கள் பலனடைந்து கொண்டு இருக்கிறீங்க. தெய்வ ஆவியானவர் உங்களை பலனடைய செய்கிறார். உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு பலனும் உருவாகிறத நான் பார்க்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் ஆழமா அவங்க இருதயத்துக்குள்ள போட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என் கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் என் தெய்வ ஆவியானவர் இந்த நேரத்தில் அவர் புகுந்திருக்கிறார். நான் நம்புகிறேன். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனாலே உங்க சூழ்நிலைகள் மாறும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இந்த நிமிஷமே உங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. என் தேவ ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை இருளையும் விளக்குவாருங்க. அத்தனை கட்டுகளையும் அறுத்து போட்டுருவார். மகிமையாய் அவர் இறங்கி நிற்பார். அவரே உங்களுக்கென்று யுத்தம் பண்ணும்படி, உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி, உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும்படி அவர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய விருப்பம் கொள்ளுகிறார். இந்த வேளையிலும் கூட என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகத்துவம் உள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்கள் மேல் என் தேவ ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும். இந்த மத்தியான வேளையிலே என் மேல உங்க ஆவியை ஊற்றுங்க. ஒரு புது பலத்தை எனக்கு தாங்க ராஜா. கேட்டு பாருங்க. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணினவர். உன் சூழ்நிலைகள் மாறும். உன் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார். இந்த ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது உங்க வீட்டுக்குள்ள அவர் அசைவாடுவார்னு சொன்னா உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பங்களை அழகாய் அவர் சரி பண்ணுவார். உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றுவார். நல்ல பிள்ளைகளா மாறிடுவாங்க. அருமையான பிள்ளைகளா மாறிடுவாங்க. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா மாறிடுவாங்க. ஏன்னா சரி செய்ய வந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்பெஷலா அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் குடும்பம் கட்டப்படும். பயப்படாதுங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். ஒரு சகோதரி, இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய அடி வயிற்றுல வலி, இந்த ஜெபத்தை கேட்க முடியல, ஒரு வலி உங்களுடைய அடி வயிற்றுக்குள்ள இருந்து அந்த வலி உருவாயிட்டு இருக்குது. சகோதரி, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி வலி இருக்கும்னு சொன்னா நீங்க இது நான் உண்மை, இது ஆவியானவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க கீழே எனக்கு ஆமென் கமெண்ட் போடுங்க. அந்த வலி இப்பொழுது நீங்கும். என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. உங்கள் வயிற்றில் காணக்கூடிய அந்த அடி வயிற்றில் வரக்கூடிய அந்த வலிகள், இந்த தீராத வலி இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை உங்க மேல இப்பொழுதே வீசுகிறது.
என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். அந்த வலி உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால் வலி விலகட்டும், பூரணமாய் விலகட்டும் இப்பொழுதே. ரிபா கரதலவா ஷிபிலிபி யாத்துனதி யாத்துனதி. அல்லேலூயா. ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் தேவ மகிமை. இதை கேட்கிற நீங்கள் இருக்கும் இடத்துல தேவ பிரசன்னம். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரி, நீங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறீங்க. எஸ், யூ ஆர் இன் a working place. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறீங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. என் தேவன் விசேஷித்த விதமா இந்த நாளில உங்களை நடத்துறதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு விரோதமாக உங்க மேனேஜர், அதாவது உங்களுக்கு மேல் அதிகாரி ஒருவர் இருக்கிறார், உங்களை அடிக்கடி டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லிட்டு வேதனையோடு கண்ணீரோடு தான் இருக்கிறீங்க. ஆனா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. இந்த நிமிஷம் முதல் கொண்டு இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இனி அந்த நெருக்கம் வாழ்க்கையில் இருக்காது. உங்க ஆபீஸ்ல நீங்க ஃப்ரீயா நீங்க வேலை பார்ப்பீங்க. ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தில் உண்டாகும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனுஷனுடைய கிரியைகளை கிறிஸ்து இயேசு அவர் கட்டுகிறார். இந்த நேரத்தில் கட்டுகிறார். அவர் இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் வல்லவராகிய தேவன். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தரா. நம்முடைய உள்ளந்திரியைகளையும் இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் அவர். Jesus name. Thank you Holy Spirit. இந்த வேளையில் அப்பா, இதை பார்க்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் என் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யணும். அப்ப யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ, இந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க, இந்த ஆவியின் வல்லமை என் மேல இன்னும் அதிகமாய் ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க. யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிறார்களோ, எஸ் அப்பா, பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றணும், பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றணும் அப்பா. எத்தனை நாட்கள் நான் தரித்திரத்தில் இருப்பது, எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாலும், எவ்வளவுதான் உழைத்து பார்த்தாலும் கைகளிலே பணம் தங்குவதில்லை. தரித்திரத்தின் ஆவிகளை என் தேவ ஆவியானவர் துரத்துகிறார். சகோதரி, உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எவ்வளவோ முயற்சி செய்றீங்க, எவ்வளவோ போராடி பார்க்கிறீங்க, கடன் பாரத்திலிருந்து இந்த உங்களால் வெளியே வரவே முடியல. மீண்டும் மீண்டும் மறுபடியுமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. என் கிறிஸ்து இயேசு உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். உங்களுக்கு வாலிப வயதுல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஃபைனல் இயர் படிக்கிறான். என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல, நான் ஃபைனல் இயர் அவங்க படிக்கிறாங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் படித்து முடித்த உடனேயே என் இயேசு அவனுக்கென்று நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு பெரிய உத்தியோகத்துல, ஒரு பெரிய ஒரு உயர் பதவியில, உங்கள் கடன் பாரங்கள் உங்களை விட்டு விலகத்தக்கதான ஒரு நல்ல வேலையும் என் தேவன் கொடுக்கிறார். உங்க மகனுடைய கையை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க பையனுடைய கைகளை என் கிறிஸ்து இயேசு பற்றி பிடித்து வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். யார் அந்த சகோதரத்தில், ஆனா நீங்க இருதயத்துல இந்த நேரத்துல நீங்க உணர்த்தப்படுவீங்க. என் ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். விடுதலை நீங்க பார்ப்பீங்க, சாட்சி அனுப்பீங்க. அல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற என் ஆண்டவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவார். ஆமா, நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உயரத்துக்கான உங்களை உயர்த்திடுவார். குப்பையிலிருந்து ராஜா சிங்காசனத்தில் அமர வைக்கிறவர். அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை என்ன செய்தார்? ஆமா, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது அவருக்கு லேசான காரியம். Thank you Holy Spirit.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பணும் அப்பா. எஸ் டாடி. என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு புது சகோதரி, புதிதாக இன்னைக்கு தான் முத இந்த யூடியூப்ல நீங்க என்னை பார்க்குறீங்க. ஒரு சர்ப்பத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுது. இந்த நேரத்தில். அல்லேலூயா. இரவுல தூங்க முடியாதபடி நீங்க ரொம்ப தவிக்கிற ஒரு சகோதரி, இரவு நேரங்கள்ல உங்களால தூங்க முடியாது. அதாவது சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை போராடிக்கிட்டே இருக்கும். சர்ப்பத்தை அடிக்கடி பார்ப்பீங்க. பாம்பு, கெட்ட கனவு, அதாவது பாம்பு மாதிரி நீங்க உங்களுக்கு கனவு வந்துட்டே இருக்கும். மகிமை இந்த நேரத்துல உங்க மேல ஊற்றப்படுகிறது. நீங்க இந்த நாள்ல தான் முத பாக்குறீங்க யூடியூப்ல. நீங்க அதை நீங்க உணர்வீங்க. இப்பொழுது ஒரு ஃப்ரீனஸ் உங்களை விட்டு நீங்க உணர்றீங்க. ஒரு சர்ப்பத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுது. உங்க மைண்டு ஃப்ரீ ஆகும் இயேசுவின் நாமத்துல. இனி உங்களை பயமுறுத்துகிற பிசாசு, இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்க வாழ்க்கையில வரவே முடியாது. இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. இதை இரவுல இருந்து பாருங்க. நல்ல சுக நித்திரை என் தேவன் உங்களுக்கு தருவார். இது உங்களுக்கு ஒரு அடையாளமாக என் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. ஏன் தேவ ஆவியானவர் சொல்லுகிறாராம், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். இதுதான் ஆவியானுடைய வார்த்தை. சொல்லுவார், விசுவாசத்தோடு வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது எவன் ஒருவன் அதை விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், அது அவனுக்கு அப்படியே ஆகுமா. என்னால் ஆவியானவருடைய ஏவுதலின்படி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆழமா என்னால் உணர முடிகிறது. உங்கள் இருதயத்தில் ஒரு புதிய ஒரு பலத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு தருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ள காணக்கூடிய அத்தனை இருளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை என் ஆவியானவரின் உள்ளத்துல அவர் ஏவுகிறார். மரணத்துக்கு மருத்துவமனையில போராடி கொண்டிருக்கிற ஐசியூல இருக்கிற ஒரு மகன், அல்லேலூயா. மருத்துவர்கள் முடியாது, வாய்ப்பே இல்லை, சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் உங்க பையனுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. வேதனையோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் தேவ ஆவியானவர் அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை மாற்றுகிறார். உங்கள் மருத்துவ ரிப்போர்ட்டை என் இயேசு மாற்றுகிறார். என் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த ரிப்போர்ட்டை மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மரித்து போன இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் என்ன செய்தாரா, இந்த தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாராம். ஆமா, அவர் உயிரோடு இருக்கிறப்பவே இயேசு கிறிஸ்து தேவ ஆவியில தான் அவர் என்ன செஞ்சார், அவர் பேசி கொண்டிருந்தார். ஆவியானுடைய உதவியோடு தேவ ஆவியானவரும் அவர் இணைந்திருக்கிறபடினாலே ஆவியானுடைய ஏவுதலின்படி தான் அவர் பேசிக்கொண்டே வந்தார். பிதா என்ன நினைக்கிறாரோ அது தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துல சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க உங்க அருகிலே இருக்கிறார். சோ இதே பரிசுத்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னாலும் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். உங்க சரீரத்துல ஒருவேளை வியாதியின் பலவீனத்தினால உங்க கை மரத்து போய் செத்து போய் இருக்கலாம். உங்க கைகள் அசைக்க முடியாம இருந்திருக்கலாம். உங்க கைகள் அசைக்க முடியாம இருந்திருக்கலாம். உங்க கால்கள் அசைக்க முடியாம இருந்திருக்கலாம். காய்கள் மரித்து போயிருந்திருக்கலாம். உங்கள் உறுப்புகளை ஏதோ ஒண்ணு மரித்து போயிருக்கலாம், செயலற்று போயிருக்கலாம், செயல்படாது இருக்கலாம். விசுவாசிக்கிறீர்களா? இந்த தேவ ஆவியானவரால் முடியும் என்று நம்புகிறீர்களா? இந்த தேவ ஆவியின் பலன் எனக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர்
உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படுமா? உங்கள் சரீரங்களை அசைச்சு பாருங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் தானே உங்கள் கைகளை உங்கள் கால்களை அசைச்சு பாருங்க. உங்கள் கைகளை செயல்படுத்தி பாருங்க. உங்கள் உறுப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Holy Spirit. Thank you, my Master. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்கும் ஆவியானவராய் அவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த மத்தியான வேளையிலே என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி என் தேவ ஆவியானவர் விருப்பப்படுகிறார். Thank you, Holy Spirit. செத்துப்போன நாரிப்போன சரீரம் லாசருடையது இல்லையா? லாசரு மரித்து போனான் என்கிற செய்தியை கிறிஸ்து இயேசு கேள்விப்படுகிறார். ஆனால் பிதாவானவர் என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா கிட்ட இல்லை, இப்ப நீ போக வேண்டாம். பிதாவானவர் தடுக்கிறார், ஆவியானவர் தடுக்கிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தடுக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு எமோஷனல் வருது. ஐயோ, என் சிநேகிதன், நான் எப்பொழுது போனாலும் அவனுடைய வீட்டில தான் நான் அமர்ந்து சாப்பிடுவேன். என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறவன் லாசரு. லாசரு என் மேல அளவுக்கு அதிகமான பிரியம் வச்சிருக்கிறவன், என்னை நேசிக்கிறவன். அவருடைய 2 சகோதரிகளும் என்னை நேசிக்கிறவர்கள், மரியாளும் மார்த்தாளும் என்னை நேசிக்கிறவர்கள். ஐயோ, நான் உடனடியாக நான் போய் லாசருவை காண வேண்டும். அவன் சாவுக்கு ஏதுவாய், அதாவது மரிக்கும் தருவாயில ஒரு வியாதியில இருக்கிறான். அவனை நான் போய் இம்மிடியட்டா போய் அவனை போய் சுகப்படுத்தணும், அவனை குணப்படுத்தணும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசு முயற்சி செய்கிறார். ஆனால் பிதாவானவரோ தடுக்கிறார். தேவ ஆவியானவர் தாமதிக்கும்படி சொல்லுகிறார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தான் விரும்புகிற, எப்பவும் அவர் வீட்டில தான் போய் சாப்பிடுவாங்க, நல்ல ஆகாரத்தை கொடுத்து கிறிஸ்து இயேசுவை நல்லா கவனிக்கிற ஒரு குடும்பம். லாசரு சாக போகிறான், மரிக்க போகிறாங்கிற தகவல் வந்துருச்சு, கிறிஸ்து இயேசுவின் காதுக்கு வந்துருச்சு. ஆனா ஆவியானவர் தாமதிக்கிறாரா? தாமதிக்கிறார். பொறுமையாரு, இப்ப போக வேண்டாம்னு சொன்னார். அந்த இடத்துல தகவல் அனுப்பிவிட்ட மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனா இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாள் கழிச்சு வருவார், என்ன 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவன் உள்ள உடைக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாம் உடைந்து போகிறோம், நொறுக்கப்பட்டு போயிடுறோம். ஏன் தாமதம்? ஏன் வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு அற்புதம் நடக்கல? இப்பொழுதே ஏன் நடக்கல? ஐயோ, நான் மடிந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளை சூழ்நிலை எப்படி இருக்கிறது? என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது? என் மனைவி சூழ்நிலை, என் கணவருடைய சூழ்நிலை, நான் வியாதியில கஷ்டப்படுறேன், மரித்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? ஏன் இன்னும் அதிசயம் நடக்கல? நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. தாமதம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதத்துக்கு அடையாளமாக மாறும். உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவர் உங்க கூட ஐக்கியமா இருக்கிறவர், நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க, அவருடைய சத்தத்தை கேட்கறீங்க, தெய்வ பிரசன்னத்துல மூழ்குறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கல, ஒரு குறிப்பிட்ட காரியம் தாமதமாகுதுன்னா தயவு செய்து நீங்க தேவன் மேல, பிதாவின் மேல, நம்ம அப்பா மேல நீங்க என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. யாரோ ஒரு சகோதரி இருக்கிறீங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க கூட தான் பேசுறார். அப்போ தாமதம் ஆயிருச்சே, அற்புதம் நடக்கலையே, எத்தனை வருஷம் ஆச்சுது, இந்த காரியம் எனக்கு என்ன நடக்கலையே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இந்த தாமதத்தில் என் தேவன் உங்களை சோதித்து அறிகிறார். 1. 2வது, இந்த தாமதம் தான் எல்லா சத்துருக்களும் உங்களுக்கு விரோதமா பேச வைக்கும் இல்லையா? இயேசுன்னு சொன்னாலே, இயேசுதான் தெய்வம்னு சொன்னா, எங்க இயேசு இருக்கிறாருன்னு சொன்னா என்னாச்சு? கதை என்ன நடக்கலையே? உன் வீட்டிலேயே இன்னும் அற்புதம் நடக்கலையே? இப்படி சொல்லக்கூடிய, உங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய சத்துருக்களை அவர் உருவாக்குவார். உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய மனுஷர்களை அவர் உண்டாக்குவார். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தணுமா வேண்டாம்?
சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துவதற்கு முதலாவது சத்துருக்களை உருவாக்குவார். இந்த நேரத்துல நாம என்ன செஞ்சிடும்? பேனிக் ஆயிரும். நம்ம டென்ஷன் ஆயிடும் இல்லையா? நம்ம மனம் உடைஞ்சு போயிடும், சோர்ந்து போயிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை பார்க்குறப்போ கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் இருக்காரா இல்லையா, அவருக்கு கண் இருக்கா இல்லையா, எவ்வளவோ ஜெபிச்சு பார்க்குறேன், என்ன பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நாம பேசுவது உண்டு. இல்ல பிரியமானவர்களே, அங்க பாருங்க, லாசரு மரிச்சு போகிறான். இப்ப வந்தா இயேசு வந்தா காப்பாற்றிடலாம். ஆனால் தாமதித்தாராம். 2 நாட்கள், 2 நாள் தாமதிக்கிறார். ஏன் தாமதம் என்று சொன்னால், அங்க இருந்த எல்லா ஜனங்களும் அதை காண வேண்டும். இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். இந்த லாசரு மற்றும் மரியாள் மார்த்தாள் வீட்டில் வந்து தங்குகிற இந்த இயேசு, இவர்கள் பிரஸ்தாபப்படுத்தி பேசுகிற என்னுடைய சிநேகிதன், என்னுடைய உயிர் சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கும்படி தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்து இயேசுவை தாமதிக்கும்படி சொன்னார்கள். ஏன்னா ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவரும் நம்மை போலதான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அவர் இருந்தார். அவருக்குள்ள அந்த உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே உண்டு இல்லையா, நம்மை போலதான். ஆகதான் நான் இப்படி சொன்னேன். ஆமா, அவருக்கு இமிடியேட்டா போகணும்னு ஆசை. உடனே போய் லாசருவை போய் உயிரோட உடனே அவன் மறிக்க விடாதபடி தடுத்துடணும் அப்படிங்கிறது கிறிஸ்து இயேசுடைய விருப்பம். ஆனால் தேவ ஆவியானவர் தடுக்கிறார். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய தாமதங்கள், பிரியமானவர்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் காணக்கூடிய தாமதங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாறும். நீங்கள் நினைத்து பார்க்காத பெரிய அதிசயமாய் உங்களை சுற்றி இருக்கும், உங்களை குறை சொன்ன, உங்களை குற்றம் சொன்ன, உங்களை அவதூறாய் பேசின, உங்களை சபிச்ச எல்லா மனுஷர்களும் உயர்த்தி பேசும்படி உங்களை, நீ மெய்யாகவே ஆராதிக்கிற இந்த இயேசு ஜீவன் உள்ளவர் என்று சொல்லும்படி, எப்படி தானியேலை சிங்க கவிக்குள்ள போட்டு மறுநாள் தேசமே சொல்லுது. ஆனா தானியேல் அதுக்கு மட்டும் மறுத்து இருந்தான். பாருங்க, தேசத்துல ரட்சிப்பு உண்டாயிருக்காது இல்லையா? மறுநாள் தேசமே, ராஜா சொல்றாரு, இவன் ஆராதிக்கிற இந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்க வேண்டும், அவர் தான் உயிருள்ள தேவன். சாத்ராக், மேஷக், அபேத்நேகு அக்கினியில போட்டாலும் அந்த போடுறதுக்கு அவங்க அந்த தாமதத்தை பார்க்கறாங்க. நான் இவ்வளவு ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்குன்னு சொல்லி நாங்க உபவாசம் இருக்கிறோம், அவருக்குன்னு சொல்லி நாங்க பச்சை காய்கறிகளை தான் நாங்கள் சாப்பிடுகிறோம், அவருக்கென்று உபவாசம் எடுக்கிறோம், அவர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமே. ஆனால் ஏன் இந்த அக்கினி, ஏன் எங்களை கொல்ல ராஜா துடிக்கிறார்? ஏற்பாடு செய்தார் தேவாவியானவர். எதற்காக? முழு தேசமும் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமையானவர், உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்பதை அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. நேற்றை கூட ஒரு சகோதரி இடத்துல பேசினாங்க, ஐயா எனக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், ஆண்டவர் அற்புதமே செய்ய மாட்டாங்கிறார். நான் எத்தனையோ வருஷமா நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், விடாம ஜெபிக்கிறேன், அற்புதத்தை காணும், அதிசயத்தை காணும், ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டாங்கிறார். இன்னும் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இன்னும் எனக்கு வேதனை அதிகமாகுது, இன்னும் எனக்கு பிரச்சனை தான் அதிகமாகுது, போராட்டம் இன்னும் அதிகமாகுது. அப்பொழுது ஒரு வார்த்தை கேட்டேன், பிதா நம்ம மேல அதிக அன்பு வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிதா நம்ம மேல ரொம்ப நேசிக்கிறார். அதனால என்ன பண்ணாரு? தன் மடியில் இருந்த தன் சொந்த குமாரனாகிய, தான் அதிகமாய் நேசிக்கிற கிறிஸ்து இயேசுவை தந்தாராம். அவர் தான் அடி வாங்குறார், அவருடைய சரீரம் பிக்கப்படுது, அவரை காரி உமிழ்ந்து துப்புறாங்க, முகத்துல உமிழ்ந்து துப்புறாங்க, அற்பமாய் பேசுகிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவரை நிர்வாணப்படுத்துறாங்க. சகோதரி கேட்டேன், சகோதரி உங்களையா பண்ணாரு? உங்களை அப்படி பண்ணாரா? இல்ல, தான் நேசிக்கிற பிள்ளையை வைத்துதான் உலகத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை அவர் சொல்ல ஆசைப்படுகிறார். தான் நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை வைத்துதான் என் இயேசு, என் தேவன் இந்த உலகத்துக்கு செய்திகளை கொடுக்க அவர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும். நெருக்க வந்த உடனேயே, போராட்டம் வந்த உடனே நாம என்ன செஞ்சிடக்கூடாது? பதறிடக்கூடாது, பதட்டப்பட்டுறக்கூடாது.
பதட்டப்பட்டு வாயில் வார்த்தைகளை விட்டு, ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது. நம்முடைய சாட்சி கெட்டு போயிடும் அதுல. சோ தேவ ஆவியான நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். தாமதம், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாயிட்டோம், ஆண்டவர் நம்ம நன்கு அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சில சோதனைகள் வரும். ஏனால் அவர் சோதித்து அறிகிறவர். உங்கள் விலையேற பெற்ற விசுவாசமானதே சோதிக்கப்படுமா? அப்ப நம்ம இந்த இடத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவம் உள்ள தெய்வம் நமக்கு நன்றி. பாருங்கள், லாசருடைய வாழ்க்கையில தாமதித்தார். எதற்காக? அவன் மரித்து போனானா? 2 நாள் வர்றதுக்குள்ள அவன் மரிச்சு போயிட்டான். பாருங்க, 2 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. சொல்லி 2 நாள், வர்றதுக்கு 2 நாள், 4 நாள் கழிச்சு வராரு. 4வது நாள் நாம 4 நாள் கழிச்சு தான் வந்து அந்த பிரேதத்தை இப்பொழுது அவர் என்ன செய்யறாங்க? வந்த உடனே ஏசப்பா அங்க வாசிச்சோம்னா தெரியும் பாருங்க, 35வது வசனம் நினைக்கிறேன். இயேசு கண்ணீர் விட்டாருன்னு இருக்கும். அவர் கண்ணீர் விடுறார். ஆனால் சுற்றி இருக்கிற யூத ஜனங்களை பார்க்கிறார், மனம் உடைகிறார். ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. இவர் இப்ப என்ன செய்ய போறார்? அவன் மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சே, செத்து நாரி போய் இருக்குமே இல்லையா? மரியாள் சொல்லுகிறார். இப்பொழுது ஏசப்பாவுக்கு அதை பார்க்கிறார். பார்த்துட்டு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இப்ப கமெண்ட் பண்ணு, நீ சொல்ல நான் செய்வேன் இல்லையா? பிதாவானவர் அந்த இடத்துல கொண்டு வந்து இயேசுவை இப்ப நிறுத்திட்டு கமெண்ட் பண்ண சொல்றார் ஆவியானவர்கிட்ட. பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு போகிறார் பாருங்க, கல்லறைக்குள்ள, அடைக்கப்பட்ட கல்லறைக்குள்ள, நாரி போன அந்த சரீரத்துக்குள்ள என் தேவ ஆவியானவர் இறங்குகிறார். கிறிஸ்து இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா, வெளியே வா. அந்த வார்த்தையில உள்ளது ஜீவன். ஏன்னா அவருடைய வார்த்தை முழுவதும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டது, வல்லமையானதுனால அந்த ஆவியானவர் புறப்பட்டு போகிறார். உள்ள போய் மரித்த லாசருவை, ஏன்னா அவர் தானே உயிரை கொடுத்தது. ஆதியில மனுஷனை உண்டாக்குனதே பரிசுத்த ஆவியானவர். அந்த ஜீவ சுவாசம் இல்லையா, அந்த சத்தம் உள்ள போகுது பாருங்க. உள்ள போன உடனே ஆவியானவர் போய் அவன் என்ன செஞ்சிட்டாரு? எழுப்பி கல்லறை விட்டு வெளியில கொண்டு வரார். 4 நாள் கழித்து. தாமதிக்கலாம் உங்க வாழ்க்கையில, ஆனால் தேவ ஆவியானவர் செயல்படுவார். நீங்க எதிர்பார்த்திராத எந்த ஜனங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை அற்பமா பேசினவங்க, உங்களை அற்பமா துச்சமாய் உங்களை நினைச்சவங்க கூட இதை பார்த்து உங்களை ஆண்டவர் எழுப்பு, உங்களை உயர்த்தி நிறுத்தும் அந்த நாளிலே தானே அவங்க சொல்லுவாங்க, மெய்யாகவே மெய்யாகவே நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், இப்பொழுது இந்த இயேசு எனக்கும் வேணும் என்று கேட்பாங்க. இதுதான் விஷயமே. இதைத்தான் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். அவருடைய கிரியைகளையும் அவருடைய செய்கைகளையும் நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மால் காண முடியும். எல்லாரையும் போல தலைவலி சரியாச்சுது, கால்வலி சரியாச்சுது, கைவலி இதாச்சு, அப்படி இல்லை. இந்த இடத்துக்கு நீங்க விட்டு கொடுக்கிற பொழுது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸா நீங்க பார்க்க முடியும். இயற்கை அப்பாற்பட்ட அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துரும். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவரால் கூடாது என்று எதுவுமே இல்லை பாருங்க. தேங்க்யூ மாஸ்டர். செத்து போன, மரித்து போன, முடியாது, ஆகாது, நடக்காது என்று எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் சொல்லப்பட்டதோ அதை எல்லாம் மறுபடியும் அது ரெக்கவர் ஆகுது. இப்பொழுது நான் பேசுகிறேன், நான் ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிறேன். இந்த நேரத்தில் தானே என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற மரித்த, செத்த, அழுகி போன, நாரி போன எல்லாவற்றையும் என் தேவ ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் நீங்கள் சீர்படுத்தி சபையாக்கப்படுவீர்கள், மறுபடியும் என் கிறிஸ்து இயேசு உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட நாம் நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்து இயேசு என்னுங்கிற இந்த ஒலிவ மரத்துல நாம இப்பொழுது ஒட்டப்படுகிறோம். நம்மளை அவர் இணைக்கிறார். Thank you Jesus. Thank you my master. Thank you Holy Spirit. 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரீஷாதல ரபல பரபாஷி வெளி பிரியாக்குல தியாந்தனது. இந்த நாளிலும் கூட இந்த உபவாச ஜபத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்கட்டும் அப்பா. தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும். இந்த நேரம் ஒரு விசேஷித்த நேரமாக மாறட்டும் ராஜா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும்.
பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. செத்து போன, நாரி போன, ஆகாது, நடக்காது, முடியாது என்று சொல்லப்பட்ட ஒவ்வொன்றிலும் கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும். என் பிள்ளைகளை அப்பா நீர் மறுபடியும் நீர் உருவாக்குவீரப்பா. நான் நம்புகிறேன் சுவாமி. ஆமாராஜா, இந்த ஏவுதலை கொடுத்து ஜெபிக்கும்படி, வார்த்தைகளை பேசும்படி ஏவினவர் பரிசுத்த ஆவியானவர். வார்த்தையை கேட்ட யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும். என் தேவ ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் நீர் செயல்படுவீர். இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து என் தேவ ஆவியானுடைய மகத்துவம் உள்ள காரியங்கள் வெளிப்படும். எஸ், ஹல்லேலூயா. நம்ப முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். என்னால நம்பவே முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் தேவ ஆவியானவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. இதை கேட்கிற சகோதரர்கள், சகோதரிகள் மேல் என் தேவ அபிஷேகம், மகிமை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவமானப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிசாசுகள் விலகி ஓடட்டும். இனி எனக்கு இங்க வேலையே இல்லை, இனி என்னால் அங்க இருக்க முடியாது, இனி என்னால ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது, நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய பொல்லாத பிசாசின் சத்தங்களை நான் கேட்கிறேன். அப்பாலேவோ சாத்தானே போ, பிள்ளைகளை விட்டு விலகு, பிள்ளைகளை விட்டு விலகு, ஓடிரு இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல அவர் அசைவாடுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல, தலைக்கு மேல, உங்க தலைக்கு மேல அந்த அபிஷேகம் அசைவாடி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஓ ரீமா ஷாபால், அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. தேவ வல்லமை நீங்கள் இருக்கும் இடத்துல, நீங்கள் இருக்கிற வீட்டுல இப்பொழுது தேவன் அக்கினியாய் உங்க மேல இறங்குகிறார். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே மகிமையின் ராஜா அவர் அதிசயத்தை செய்யும்படி உன் வீட்டுக்குள், உன் இல்லத்துக்குள், உன் உள்ளத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிற. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள் வந்து தங்கி இருக்கிறது. பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்ட மகளே, மகனே, நீ பெற்றுக்கொள். விசுவாச அறிக்கை செய், உன் வாயினால் அறிக்கை பண்ணு. இயேசுவே தேவன், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே என் கண்மலை, அவரே என் நம்பிக்கை நாயகன், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி பாருங்கள். என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், அவர் என் மறைவிடம். சொல்லி பாருங்க. ஆபத்து காலத்தில் அவரே எனக்கு அனுகூலமான துணை. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மை டாடி, தேங்க்யூ அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே. பிள்ளைகளை தொடுவீராக. விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கண்ணீரும் புலம்பலும் இனி மாறும். கண்ணீரும் புலம்பலும் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. புலம்பல் நீங்கட்டும், கண்ணீர் மாறட்டும், அழுகை மாறட்டும், நிந்தை மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகள், பிள்ளைகளோடு போராடுகிற பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகும். மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிகள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாரா. அநாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை, தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமசாலி அவர். ஹல்லேலூயா. உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர், உன்னை வெற்றியடைய செய்கிறவர், உன்னை மேன்மையடைய செய்கிறவர், உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உன்னை தேடி வந்த தெய்வம், உன்னை தேடி வந்த தெய்வம் உன் அறை வீட்டுக்குள் வருவார். ஹல்லேலூயா. நீ தேடுகிற பொழுது உன் அருகில் வந்து அமர்ந்திருப்பார். உன் துக்க நேரத்திலே அவர் உன் அருகில் இருப்பாராம். உன் துயரத்திலும் உன் கண்ணீரிலும் அவர் உன்னை தம்முடைய மார்பில் போட்டுக் கொள்ளுவார். உன்னை கட்டி அணைப்பார், உன்னை முத்தமிடுவார், உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த கிறிஸ்துவண்டை வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் ஓடோடி வந்து கட்டி அணைத்துக் கொள்ளுகிற தேவன். ஏசப்பா, ஒரு சகோதரி, நான் பாவம் செய்தேன், மறுபடியும் பாவம் செய்தேன், விழுந்து போனேன், இந்த பாவத்துக்கு அடிமை ஆயிற்றேன். சகோதரி, என் இயேசு சொல்லுகிறார், நீங்க நீதிமான். இப்பொழுதும் என் இயேசு சொல்லுகிறார், நீங்க நீதிமான்.
நீதிமான் விழுவான், மறுபடியும் எழுந்திருப்பான். நீங்கள் மீண்டும் அந்த பாவத்துக்குள் போகாதபடிக்கு இந்த நிமிஷம் தானே நீங்க தேவ ஆவியானுடைய பலத்தை கேளுங்க. தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள் என்று வேதம் சொல்லுது. நல்ல பங்கு என் தேவ ஆவியானவர். இந்த நாட்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, நல்ல பங்கு. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்ததுனால சொல்லப்பட்டது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள். ஆனால் இன்றைக்கு ஆழமாய் தெரிந்து புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு தேவையானது ஒன்றே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பலன், அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிற பொழுது தீங்கு உங்களை விட்டு விலகும், பாவம் உங்களை விட்டு விலகும். அவர் உங்களை நீதிமானாய் காண்கிறார். இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நீதிமானாய் காண்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நீதிமான். விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். நீதிமான் 7 முறை அல்ல, 7 முறை 70 முறை விழுந்தாலும் மீண்டும் அவனை தூக்கி நிறுத்தி, இனி பாவம் செய்யாதே என்று தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துவாராம். இந்த அன்பை காண்கிற பொழுது அவன் உள்ளம் உடையும். அவன் தான் செய்யும் பாவத்தை நினைத்து அவன் வெட்கப்படுவான். தன்னைத்தானே அவன் தெய்வ சமூகத்தில் வந்து அறிக்கை செய்வான். ஆண்டவரே, நான் பாவி, இனி நான் ஒருபோதும் இதை செய்ய மாட்டேன் என்று அந்த பாவத்தை விட்டு விடுவானா. இந்த தேவ ஆவியானுடைய அளவில்லாத அன்பை ருசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசு எவ்வளவா என்னை நேசித்தார் என்பதை இந்த ஆவியானவர் காட்டி கொடுக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த அன்பு ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்திலும் இப்பொழுது ஊற்றப்படட்டும். அப்பா, என்னோடு இணைந்து இருக்கிற சுவாமி ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய மகிமை இப்பொழுது ஊற்றப்படட்டும். அப்பா, நொறுங்குண்ட இருதயங்களை நீர் புறக்கணியாத தேவன் அப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் செய்கிறவர் அப்பா. நீங்க உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு குடும்ப சூழ்நிலைகள், குடும்பங்கள் பிரிந்து, உறவுகள் பிரிந்து கடந்து, எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி உடைக்கப்பட்டு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆண்டவர் நீர் இப்பொழுதே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி காயம் கட்டுவீராக ராஜா, காயம் கட்டுவீராக. என் தேவ ஆவியானவர் காயம் கட்டுகிறவர், மறுபடியும் உங்களை உருவாக்குகிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். இந்த அபிஷேகம் ஒன்று போதும். கேளுங்க, இந்த அபிஷேகம் ஒன்று போதுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த அபிஷேகமே சகலவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தரும். ஒருவரும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா அதுவே எல்லாவற்றையும் கற்றுத்தருமா. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவாய் உன்னை நேசித்தார் என்று சொன்னார். அவர் சிலுவை பரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்திருப்பார். தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார். அவர் முகத்தில் உமிழ்ந்து துப்பின பொழுதும், அவர் தாடி மயிரை பிடித்து இழுத்து அவரை அவமானப்படுத்தின பொழுதும், முள்முடியினால அவருக்கு ஒரு கிரீடத்தை சூட்டி அந்த முள்ளை அவர் தலையில் இறக்கின பொழுதும் கூட அவர் உன்னை நேசித்தாரா? Jesus is still loving you. இப்பொழுதும் அவர் உன்னை நேசிக்கிறார். நீ பாவம் செய்த பொழுதும் அவருடைய கண்கள் உண்மையில் இருந்தன. நீ இருட்டுக்குள்ள போய் யாருமே பார்க்கல, இந்த பாவத்தை நான் தனியா செய்யறேன், யாருமே காணலன்னு சொல்லி சகோதரி, சகோதரனே, நீ நினைச்சிருக்கலாம். ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், நீ அந்த அசுத்தத்தை செய்கிற பொழுது, அந்த அசிங்கத்தை நீ செய்கிற பொழுது, உன் அருகிலே நான் உட்கார்ந்திருந்தேன். நீ என்னை காணவில்லை, ஆனால் நான் உன் அருகில் இருந்தேன். யோசிச்சு பாருங்க. ஐயோ, நான் நிர்வாணமாய் நிற்கிற பொழுது, அசுத்தத்தை அசிங்கத்தை நான் செய்கிற பொழுது, அங்கே இன்னொருவர் இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? என் தகப்பன் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? என் அப்பா முன்னாடி நான் அந்த அசிங்கத்தை செய்ய முடியுமா? யோசிச்சு பார்க்கிற பொழுது உடம்பே கூசுகிறது, அருவருப்பு என்று தோணுகிறது. ஒவ்வொரு முறையும் நான் தவறு செய்கிற பொழுது, ஒவ்வொரு முறையும் நான் ரகசிய பாவங்களை செய்ய துணிகரமாய் எழும்புகிற பொழுது, அந்த இடத்துல என் இயேசு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையா. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி அவருடைய கண்களுக்கு முன்பதாக சர்வமும் நிர்மூலமாக, அதாவது நிர்வாணமாக இருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். அப்பட்டமாய் யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும்
நான் பாவம் செய்த பொழுது, ரகசிய பாவங்களில் ஈடுபட்ட பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் என் உள்ளத்தில் பேசின வார்த்தை, நானும் அந்த இடத்தில் இருந்தேன், நான் உன் அருகில் இருந்தேன். நீ தவறு செய்யும் பொழுது அந்த இடத்துல நான் இருந்தேன். உள்ளம் உடைந்தது, என் இருதயம் சுக்குநூறானது, அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன். என் கிறிஸ்து இயேசுவுக்கு உண்மையாக மண்டியிட்டேன். ஆனால் அவரோ என்னை அப்படி பார்க்கவில்லை. என் மகன் இருதயம் மாறிவிட்டதா, என் மகனுடைய இருதயம் இப்பொழுது எனக்கு நேராக திரும்பிவிட்டதா என்று சொல்லி மட்டும்தான் பார்த்தார். என்னை கட்டி அணைத்துக் கொண்டார், என்னை முத்தமிட்டார். நீ என் மகன் என்று சொன்னார், என் செல்ல மகன் என்று சொன்னார். அந்த அன்புக்காகத்தான் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்று வரைக்கும் நான் ஓடிக்கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு. என் தகப்பனுடைய அன்பு. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏதோ கடமைக்காக, பெயருக்காக அல்ல. அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகும். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவட்டும். இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டும். அவருடைய கடிந்து கொள்ளுதல் அல்ல, அவருடைய அன்பு உங்களை தொடட்டும். இந்த அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் இருதயத்தில் அந்த அன்பை ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டு விடாதிருங்கள். இந்த ஆவியானவர் மேல ஒரு வாஞ்சியா இருங்க. இந்த பரிசுத்த ஆவி வேண்டும் என்கிற தாகத்தோடு இருங்க. அவர் உங்க மேல அவர் ஊற்றப்படுவார். என் தேவ ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார். இந்த வேளையிலே என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் தொடுகிறார் என்பதை நான் அறிகிறேன். நிச்சயமாகவே ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே உண்டு அப்படின்னு நான் பிராமிஸ் பண்றார். ஆமா, பிராமிஸ் பண்றார். சத்தியமா உண்டு அப்படின்ன மாதிரி பிராமிஸ் பண்றார். நிச்சயமாகவே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், இயேசுதான் ஆவியானவர், பிதாதான் ஆவியானவர். தேங்க்யூ மை மாஸ்டர். இப்பொழுதே என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. உங்களுடைய அளவில்லாத அன்பு பிள்ளைகளின் இருதயத்தில் ஊற்றப்படட்டும் சார். இவ்வளவு பெரிய அன்பை என்னிடத்தில் காண்பித்த இந்த இயேசுவுக்கென்று நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்வேன்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவருடைய நாமத்தை எங்கும் போய் சொல்வேன். அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சுவிசேஷத்தை சொல்லும். உலகமெங்கும் சகல ஜனத்திடத்திலும் போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த நேரத்தில் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க, ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் நான் இருப்பேன். உங்க அன்பை இன்னும் என் இருதயத்தில் ஆழமாய் ஊற்றும். வாழ தெரியாம வாழ்ந்துட்டேன் இதுவரைக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி. தாயின் கருவில் என்னை முன்குறித்தேரே உமக்கு நன்றி. எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ நல்லவர்கள் இந்த பூமியில் உண்டு. ஆனால்
பாவியான என்னை தேடி வந்தீர், அற்பமான என்னை தேடி வந்தீர், புறக்கணிக்கப்பட்ட என்னை தேடி வந்தீர் சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் தானே என் தேவ ஆவியானவர் நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் உங்களை நேசிக்கிறபடினார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டாராம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா சொன்னார் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். பயப்படாதுங்க. சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிற பொழுது பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அவர் உங்க கூட தான் இருப்பார். கடைசி நொடி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. கடைசி நிமிஷத்துல கூட அவர் தூக்கிடுவாருங்க. உங்களை வெளியில கொண்டு வந்துடுவார். உங்கள் கடன் பாரத்திலிருந்து வெளியில கொண்டு வருவார். உங்கள் வியாதின் மரண போராட்டத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடுவார். உங்களை எல்லா நெருக்கத்திலும் இருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எந்த இடத்துல எந்த சூழ்நிலை நீங்க சிக்கி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத மனுஷரிடத்துல சிக்கி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இதனாலும் சுவாமி, என் தேவ ஆவியானவர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நிற்கிரியை செய்வேன். நான் விசுவாசிக்கிறேன். என் தேவ நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூதராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், இப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்களுக்காக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தவர், உயிரோடு எழுந்த என் தேவன். எஸ்டர்டே சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர், சர்வ சிருஷ்டிக்கும் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தலையாயிருக்கிறவர். ஏனென்றால் படைக்கப்பட்ட யாவும் உம்மாலே படைக்கப்பட்டது. இந்த பூமியில் படைக்கப்பட்ட அண்ட சராசங்களும் படைக்கப்பட்ட யாவும் என் கிறிஸ்து இயேசுவுக்காக படைக்கப்பட்டது. அவருக்கென்றே படைக்கப்பட்டதாம், அவராலேயே படைக்கப்பட்டது. சகல கனமும் துதியும் எல்லாம் அல்ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும் அப்பா. சர்வ வல்லமைகளோட கரம் தொடட்டும். தெய்வ சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நான் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். குடும்பத்தில் சமாதானத்தை பேசுகிறேன். கணவன் மனைவி உறவுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஏசப்பா, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர். இதை எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த மனுஷனும் எந்த சொத்தும் எந்த ஆஸ்தியும், நான் எப்பொழுதும் சொல்வது போல காரோ பங்களாவோ எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், இது என் தேவ ஆவியானவர் கொடுப்பார். இது கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம். இதை என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் தருவார். இந்த சமாதானம் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலிருந்து அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை செயல்படும். என்னுடைய இணைந்து ஜெபித்த இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த அபிஷேகம் செயல்படும். விசேஷித்த வல்லமை இந்த நாளிலும் செயல்படும். விசேஷித்த பாதுகாப்பு இருக்கும் அப்பா. எஸ்டர்டே உம்முடைய பிள்ளைகளை நீர் அடையாளப்படுத்துவீர், வித்தியாசப்படுத்துவீர். உலகத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறேன் ஆண்டவர். உயர்ந்தவரே, கண்மணி போல பாதுகாக்கும் என் தேவனே, இந்த வேளையில தானே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தும், சிறியவர் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த உன்னதமான சமாதானம், பரலோக சமாதானம், கிறிஸ்து இயேசு இரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. என்னுடைய சமாதானத்தையே விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னீங்க. ஏசப்பா, இப்பொழுதே அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
அளவில்லாத உடைய சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்துக்காக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக, நாம் அவரால் நிரப்பப்பட வேண்டிய இந்த கடைசி நாட்களில் தேவ ஆவியானுடைய அபிஷேகம் எல்லா இடத்துக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அது கிடைக்கணும். இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் தேவை. இயேசு அற்புதம் செய்வார், அது எல்லாருக்கும் தெரியும், அது மாற்றமில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் யாராலும் செயல்பட முடியாது. தேவ சமூகத்தில் அவருடைய ஜெபமே எட்டாது. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆக ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சை வரணும். ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை சுலபமாய் கிறிஸ்து இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தில் வாஞ்சியாய் ஊன்றப்பட்டதினாலே இந்த தேவ ஆவியானவர் மூலமாக நாம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஒரு 2 மணி நேரம் அவருடைய பிரசன்ஸ்ல மூடி, அவருடைய பிரசன்ஸ்ல அப்படியே மூழ்கி, அவருடைய மகிமை தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அந்த நேரத்தில் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நாம செயல்படுவோம். இணைந்து ஜெபிப்போம். உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்கள் வீட்டுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கும். இனி பிசாசுகள் உங்களை கண்டா பயப்படும். வியாதி உங்களை கண்டா பயப்படும். நீங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். நீங்க மற்றவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும். உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுது பிசாசு சொன்னிச்சு, நீர் இன்னார் என்று நான் அறிவேன். அதுபோல உங்களை பார்க்கிற பொழுது அந்த அடையாளத்தை என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் போடுவார். ஆவி என்னும் அச்சாரம் என்று சொல்லப்பட்டது. அந்த அச்சாரம், அந்த அடையாளம் உங்கள் மேல் இருக்கிறது. கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.